மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வெல்கம் டு அவர் ஆன்லைன் கம்யூனியன் சர்வீஸ். 2வது ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது நம்ம கர்த்தருடைய பந்தி இருக்கும். ஆன்லைனில் கம்யூனியன் நம்ம லாக்டவுன் பீரியட்லேருந்து ஆரம்பித்தோம். அது ஆராதனைகளுக்கு போக முடியாதவர்களுடைய நலனுக்காக அதை தொடர்ந்து செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலவீனத்திலே சுகவீனத்திலே இருந்தால் கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
நல்ல தகப்பனே, உடைய கரத்துல அந்த காலை ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தம்பி சாம் மோசஸ் will lead us in worship. Thank you. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தலாம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் உட்கார்ந்து சில பாடல்களை பாடுவோம். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம். அது ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த பாடல். பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாம் திரையாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்தவனாம் திரையாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், மாறும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், மாறும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட
ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவரை ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு கூட வருகிறார். போகையிலும் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. ஒவ்வொரு நாளும் நம்ம டிராவல் பண்ணும்போது, வாகனத்தில் போகும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை காக்கிறது, அவருடைய கரம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. எல்லா தீங்குக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் அவருடைய கரம் நம்மை நீங்களாக்கி நம்மை பாதுகாக்கிறது. ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும்? கடந்த நாட்களில் ஆண்டவர் என்னை கனின்மணி போல பாதுகாத்தார், கனின்மணி போல என் குடும்பத்தை பாதுகாத்தார், கனின்மணி போல என் பிள்ளைகளை பாதுகாத்தார். ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், சில பலவீனங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கும் மருத்துவமனையிலிருந்து ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, நல்லவர். பாதுகாத்திருக்கிறாரே, தப்புவிக்க வழியை உண்டாக்கினாரே. நல்ல கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன்? நீ செய்த எல்லா உபகாரங்களை நாங்கள் நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அவர் நமக்காய் யாவையும் அவர் செய்து முடிப்பார். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நல்ல கைகளை தட்டி என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்?
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் காலை வேளையில சொல்லுவோம். Lord, we trust you. உம்மையே அற்புதங்கள், உம்மையே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கே ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் சொல்லுங்க நீரே அற்புதங்களை செய்கிறவர், பிரமிக்கும்படியாய் செய்யுமே. நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல கையை உயர்த்தி அற்புதங்களே செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர், அவர் செய்கிறவர், அவர் செய்கிறவர். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவரையே நான் நம்பி இருப்போமானால் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். நல்ல கையை உயர்த்தி என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செவி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செவி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மாலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம்.
செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெருங்கோடும் கையும் இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெருங்கோடும் கையும் இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்தில் பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காற்று புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், நீர் என்னையும் குறைவின்றி நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரிய காரியங்களை செய்கிறவரே, பிரமிக்கும்படியாக செய்கிறவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிறவரே, நாங்கள் அறியாததும் எங்கள் புத்தி கெட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறவரே. Thank you, Lord. ஓ ராபானா ஷட்டரே அந்தலபா. நம் ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகலாம், ஆனால் தாமதங்களுக்கு பிறகு ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் நம் ஜெபங்களுக்கு பதிலை காண ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபம் ஒரு நாளும் அது தோற்று போகாது. ஜெபத்துக்கு பதில் உண்டு, கண்ணீருக்கு பதில் உண்டு. தேவ பிரசன்னத்தில் சிந்தப்படுகிற ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபமும் அது வீணாய் போகாது, அது வீணாய் போகாது, அது வீணாய் போகாது. நல்ல கைகளை உயர்த்தி, ஒருவேளை உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சில தோல்விகளை கண்டு சோர்ந்து போயிட்டீங்களா? நீங்க உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போயிருக்கலாம், மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம். நீங்க ஜெபிக்கிறத விட்டுட்டீங்களா? கைகளை உயர்த்தி ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தை எடுங்க. நெகேமியா செய்த ஒரு காரியம், சத்துருக்கள் பக்கத்தில் நின்று மனமடிவாக்குற வார்த்தைகள் பேசினாலும் அவர்கள் தொடர்ந்து செய்தது ஜெபம். 52 நாட்களுக்குள்ளாக அந்த அலங்கம் கட்டப்பட்டது. சத்ரு நினைத்தார்கள் இது கட்டப்படாது என்று, ஒரு நரியேறி போனாலும் அந்த மதில் விழுந்துரும் என்று. இப்படியான மனமடிவாக்குகிற வார்த்தைகளை சத்துருக்கள் நெகேமியாவின் காதுகள் கேட்கும்படி அவர்கள் பேசினாலும், ஆனாலும் அவர்கள் செய்தது ஜெபம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி
ஒரு கையில் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் மறு கையில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஜெபம் என்கிற ஆயுதம் நம்ம கையில இருக்குமானால் மறு கையில நாம் கிரியை செய்யும் போது நிச்சயமாக பலன்களை பார்க்க முடியும். பலன்களை பார்க்க முடியும். நல்ல கையை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்னாலோ உடைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, கர்த்தருடைய பிரசன்னத்துல தண்ணீரை ஊற்றி ஜெபித்ததினால ஆண்டவர் பதிலை கொடுத்தார். அன்னால் கேட்டது ஒரே ஒரு பிள்ளை. ஆண்டவரே, அந்த ஒரு பிள்ளை கொடுத்தா அந்த பிள்ளை நான் உமக்கே தருகிறேன் என்று ஜெபித்ததினால அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் அன்னாலை கடாட்சித்தார். அன்னாலை நினைத்தருளினார். ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம், ஒரு பொருத்தனையின் ஜெபம் தேசத்தை, சரித்திரத்தையே மாற்றினது. அன்னாளுடைய ஜெபம் சரித்திரமாய் மாறினது. சரித்திரமாய் மாறினது. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் பதிலை சரித்திரமாய் மாற்றுவார். அநேகர் பேசும்படியாய், பிரமித்து போகும்படியாய் அதிசயமாய் அவர் மாற்றுவார். அதிசயமாய் மாற்றுவார். ஆண்டவர் காரியத்தை தீர்மானிப்பார் என்று சொன்னால் அது எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. எவராலும் அதை தடுக்க முடியாது. தேவன் உங்களை கொடுக்க, தேவன் உங்களை உயர்த்த, தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருப்பார் என்றால் அது எந்த மனுஷனாலும் அதை தடுக்க முடியாது. கைகளை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஒருவரே எங்களை ஆளுகை செய்வீராக. மீண்டுமாய் சொல்லுங்க, நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் செய்வார். அதிகமாய் அவர் செய்வார். ஓ, என் புத்திக்கு எட்டாததுமான, அறிவு கெட்டாதது காரியங்களை அவர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். என் பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். Father, thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Oh, நன்றி 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 நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆராதனையில் கலந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க பிரசன்னம், ஒவ்வொரு வீடுகளிலும் உங்க பிரசன்னம்,
மாறாத உங்க கரம் இருப்பதாக. தேற்றுவீராக, பலப்படுத்துங்கப்பா, சுகமாக்குங்க ஆண்டவரே. காலை வேளையில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் பலமாய் ஒவ்வொருவரையும் மூடட்டும். சாட்சிகள் எழுப்பி தாரும் ஆண்டவரே. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், என்னை தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹalleluya. Praise the Lord. Thank you, Sam, for leading us in worship. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேசத்திற்காக, மிஷனரி ஊழியங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விடாமல் ஜெபம் பண்ணுங்க. தேசத்திற்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பல காரியங்கள் தேசத்தில் நடக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஒரு ஆமானின் சதித்திட்டத்தை போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஃபோர்ஸ், சக்தி கண்டிப்பாக தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தேவன்தான் இந்த காரியங்களில் நமக்கு உதவி செய்யணும். வேற ஒன்றும் நம்மளால செய்ய முடியாது. நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேசத்துல 12 ஸ்டேட்ல, நல்லா கவனிங்க, 12 மாநிலத்துல ஆன்டி கன்வர்ஷன் லா இருக்கிறது. 12 மாநிலத்துல நமக்கு ஆன்டி கன்வர்ஷன் லா இருக்கிறது. கட்டாய மதமாற்ற சட்டம் இருக்கிறது. அது ரொம்ப கொடூரமா இருக்கிறது. ராஜஸ்தான்ல இப்ப இருக்கிறதான ஒரு சட்டம் தான். நம்முடைய அரசு சாசன அந்த சட்டத்துல இருக்கிற காரியங்களை மீறி ஒரு எக்ஸ்ட்ரா லா கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படியும் நம்ம டெய்லி இப்ப இயேசுவே ஆண்டவர்னு சொன்னாலே குற்றம். ஏன்னா இயேசு ஒருவர் தான், மற்ற கடவுளை விட இந்த கடவுள் தான் மேலான கடவுள்னு சொல்றது குற்றம். ஆன்டி கன்வர்ஷன் லா படி டிராக்கோனியன் லா, வெரி வெரி டெரரைசிங் லா. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான் இன்றைக்கு இருக்கிறது தேசத்துல. நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். லிட்ரலா நம்ம டெய்லி செய்ய வேண்டிய வேலைகள், நம்ம ஊழியம்னு செஞ்சாலும் விசுவாசின்னு சொன்னாலும் கண்டிப்பா இதெல்லாம் கவனம் செலுத்தணும். ஆமென். இது நமக்கு பாதிப்பு உண்டாக்கும். விசுவாசியா இருந்தாலும் நம்ம உண்மையான விசுவாசியா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தானியேலின் காலத்துல ஜெபம் பண்ணும் பொழுது குற்றம் இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து கொண்டிருக்கிறது. ஆமானின் காலம், யூதர்களை அறவே அழிச்சிடணும் என்ற காரியங்கள் தான் இன்றைக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் வராதுன்னு சொல்ல முடியாது. தேர்தல் வருகிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஜெபம் பண்ணணும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்துல தேசத்தை கொண்டு வருகிறோம். தேசத்துல உள்ளதான சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கணும்னு நீர் ரொம்ப எதிர்பார்க்கிறீர். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்க வேண்டிய அளவு நாங்கள் ஜெபிக்கலைங்கிறது உண்மை. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக, நாங்கள் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த உணர்வை தாரும். ஆண்டவரே, தேசத்துல சட்டங்கள் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு சபையை முடக்க, ஆண்டவரே சபையின் செயல் திட்டங்களை முடக்க, ஆண்டவரே மிஷனரி ஊழியங்களின் செயல்களை முடக்க எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் அறிவீர். கர்த்தர் அறிவீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம், உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால லார்ட் ஹெல்ப் அஸ், லார்ட் ஹெல்ப் அஸ். ரபா லக்கா மஹந்து ரூ ஷபா கலாத்தியாலபா ரியாமலா ஹத்து ரூ ஷபா கலாத்து ரியாலமா கரபா ரிபாபா லக்கத்து நிமி கலபு ரபு ஷகதரபா. ஹெல்ப் அஸ் லார்ட், ஹெல்ப் அஸ் லார்ட். விழித்துக்கொள்ள உதவி செய்யும். சபை விழித்துக்கொள்ள உதவி செய்யும். சபை இதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். தேசத்துல இயற்றப்படுகிற சட்டங்கள் ஆண்டவரே தேவனுடைய செயல்களுக்கு ஆண்டவரே பங்கம் வகிக்கிற விதத்துல காரியங்கள் இருக்கிறது. தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும்.
ரபா லபா கரா தூரா பாக்கபா ஷகாதியா லபா ரியாக்கன தூனி மீக்கலபதூர மாக்கபா. கர்த்தர் உதவி செய்வீராக, எங்களுக்கு இன்று உதவி செய்வீராக. உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மிஷினரி ஊழியர்கள் தடைப்படக்கூடாது. ஓ ரபா கல்லா துன்னி மீக்கலபா ஷபாலா கத்தரபா. ஆண்டவரே, மிஷினரிகளுக்கு தைரியத்தையும் ஞானத்தையும் தந்தரலும். ஆண்டவரே, இதை நாங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்த சிச்சுவேஷன்ல எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்தரலும். எங்களுக்கு ஆண்டவரே நீர் வெளிப்பாடுகளை தந்து நடத்தும், வெளிச்சத்தை தந்து நடத்தும். இந்த நேரத்துல நாங்கள் தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்தான் என்று சொல்லியிருக்கிற பிரகாரம் நாங்கள் உம்மிடத்திலே விசாரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் என்ன செய்யணுங்கிற காரியத்தை காட்டுங்க. ராபா லபா கபா கலா தரபா ரபா கபா 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 கலா தரபா கபா ரிகாமா லத்தனமோ ரபா கலாத்த ரிபி கலபா ஷங்கலந்து ரூபோ லோத்து ரிபி கபா ரிபா கலா மது நமா கபா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. யாலா காது நிமி கபா ரத நம கலா தூரபா கபா ரபா கபா கலா த ரபா கபா. கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எழும்பட்டும் எழும்பட்டும், மிஷினரிகள் எழும்பட்டும், ஊழியர்கள் எழும்பட்டும். தடைகள் நடுவில் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவுக்களோ அழுத்தினார்களோ அவ்வளவுக்களோ வளர்ந்தார்களே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில், அதுபோல ஆண்டவரே தேவன் எங்களை பெருகச் செய்வீராக. விஷன் 2030 தேசிய தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்துல நடக்க இருக்கிற ஊழியர் உபவாச ஜெப முகாமை ஆசீர்வதியும். இதே போல சபை ஆண்டவரே ஊழியங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவதற்கு எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்தில் தலைவர்கள் இணைந்து எடுக்கிற ஆண்டவரே முன்னெடுப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே ஒரு வாய்ப்பு ஒரு பக்கம், தரிசனம் ஒரு பக்கம், இதை செய்யணும்னு உடைய வழிநடத்துதல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிசாசனுடைய கொக்கரிப்பு. ஆண்டவரே, இது நடுவுல நாங்கள் என்ன செய்யணும் என்ற காரியத்தை தெளிவா ஆண்டவரே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் காட். ஒப்பு கொடுத்தீர் ஐயா என்ற பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா will sing that song. அப்பொழுது நாம் நம்முடைய பந்திக்காக, கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தப்படுவோம். let us prepare ourselves. இந்த பாடல் பாடி முடித்த பிறகு நாம் இணைந்து ஸ்தோத்திரத்தோட புசித்து பானம் பண்ணலாம். கர்த்தருடைய பாடுகளை நினைத்து சுத்த மனசாட்சியாய் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்காக பலியானீர். உம்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக சாபமானீரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒப்பு கொடுத்தீரையா
நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி ஒப்புக் கொடுத்தீரையா உம்மை எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்புக் கொடுத்தீரையா உம்மை எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஆம் ஆண்டவரே, சிலுவையில் எங்கள் நோய்களையும் எங்கள் பாவங்களையும் சுமந்து தீர்த்தவரே, அப்பம் என்கிற சரீரமே இப்பாத்திரம் ரத்தமே ஆண்டவரே, எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து உம்முடைய ரத்தம் இந்த நாளிலே எங்களை பரிசுத்தமாக்கட்டும், ஜீவன் தரட்டும், புது பலனை தரட்டும், சுகத்தை தரட்டும், ஆவியின் பலனை தரட்டும், வல்லமையை தரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட ஒப்புக் கொடுத்தீரையா உம்மை எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக என்னை தருகின்றேன் ஜீவ பலியாக என்னை தருகின்றேன் ஜீவ பலியாக உகந்த காணிக்கையா உடலை தருகிறேன் உகந்த காணிக்கையா உடலை தருகிறேன். எல்லாம் கரங்களை அசைத்து மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நமக்காக தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக
தரித்திரத்திற்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக, நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய வெல்பீயிங்காக அவர் இரத்தம் சிந்தினார். அவருடைய தியாக மரணத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த அப்பத்திற்காக, ரசத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட புசித்து பானம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். சாத்தான் நம்மை எப்படி சோதிக்கிறான், how Satan tempts us என்ற காரியத்தை படிக்க போகிறோம். 5 பிசாசனுடைய தந்திரமான செயல் திட்டங்களை நாம் அறிந்து கொள்வோம். பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல, இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். ஆகவே அறிந்து கொள்வோம். கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எங்களோடு கூட பேசும். இந்த வசனம், உங்க வார்த்தை வல்லமையோடு விடுதலையோடு கடந்து வரட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆமென். சாத்தானின் சோதனையை அறிந்து அதனை ஜெயித்தல். Understanding Satan's temptation and overcoming it. As a believer, we must understand that there is an enemy that is always on the lookout for us, to defeat us, to distract us, to discourage us, to deceive us. பிசாசானவன் நமக்கு எதிராக ஒரு விசுவாசியாக இருந்தால் நம்மை சோர்வுக்குள் தள்ளுவதற்கு, வஞ்சக வலையிலே விழச் செய்வதற்கு, நம்மை தோற்கடிப்பதற்கு, நம்மை தேவனுடைய திட்டத்திலிருந்து விலக்குவதற்கு பிசாசானவன் எப்பொழுதுமே தந்திரமாக, மிகவும் ஒரு குறிவைத்து செயல்படுகிற ஒரு அணுகுமுறையோடு நம்மை அவன் தாக்குகிறான் என்பது பிப்ளிக்கல் ட்ரூத். வேதாகமத்தின் சத்தியம் இது. ஒரு விசுவாசி தேவனுடைய குணாதிசயத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற லக்குகளில் ஒன்று அவருடைய குமாரனாகிய இயேசுவினுடைய சாயலுக்கொப்பாய் மாறுவதற்கு. God wants us to be conformed to the image of his son Jesus. That is one of the goal for Christian life. அதை நாம் அடையக்கூடாதபடிக்கு, இரண்டாவது, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற செயல் திட்டத்தை அறியாமல், அறிந்தாலும் அதை செய்ய விடாமல் நம்மை சோர்வுக்குள் கொண்டு போக செய்கிறது. இன்னொரு காரியத்தை கூட கூட்டிக் கொள்ளலாம். மூன்றாவதாக, தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை நாம் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு, நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு, பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை செய்வான். We must overcome the enemy to be able to achieve our life's goals that God has for us. தேவன் நமக்காக நியமித்திருக்கிற வாழ்வின் அந்த திட்டங்களை, நோக்கங்களை முழுமையாக நாம் அடைவதற்கு இந்த சத்துருவை நாம் ஜெயித்து ஆக வேண்டும். We must overcome the enemy. There are few factors that will hinder us, or let me put it this way, there are 2 key factors that we must understand. 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, நாம் எடுக்கிற தீர்மானங்கள், our decisions will cost our destiny. நாம் என்ன தீர்மானங்கள் எடுக்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் லக்குகளை அடைவதற்கு அது
முக்கியம். It is very very important, but also there is an enemy that is at work. அவனை நாம் ஜெயிக்க வேண்டியதும் அவசியம் நம்முடைய டெஸ்டினியை அடைவதற்கு. Our own personal choices are critical to achieving our destiny. Also, it is important that we understand the enemy that is at work and overcome him to reach our destiny. இப்பொழுது இந்த செஷன்ல understanding Satan's temptation and overcoming it, இயேசுவை அவருடைய வாழ்வின் நோக்கத்தை அடையக்கூடாதபடிக்கு அவரையே வீழ்த்துவதற்கு இயேசு பப்ளிக் மினிஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பிசாசானவன் வந்து அவரை சோதித்தான். அவர் பிறக்கிற வேளையிலே ஒரு சதித்திட்டம் ஒன்று பிசாசு போட்டான். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லுகிறதான ஒரு சதித்திட்டம், அரசியல் வழியாக வந்த ஒரு சதித்திட்டம். இப்படி இயேசுவை அவருடைய வாழ்வின் நோக்கத்தை, பிதாவின் திட்டத்தை, மனுக்குலத்தின் ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக வந்த இயேசுனுடைய செயல் திட்டத்தை முடக்குவதற்கு பிசாசு பிரயாசப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய, அடைய வேண்டிய வாழ்வின் லக்குகளை அவன் தடை செய்வான். அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்கீம்ஸ் ஆஃப் தி எனிமி. பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, Paul says in 2 Corinthians chapter 2 and verse 11, Satan should not outwit us. பிசாசு நம்மை ஜெயித்துவிடக் கூடாது. நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். We must understand the enemy's strategy. எப்படி அவன் செயல்படுவான் என்பதை அறிந்திருப்பது மிகவும் நல்லது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-13 வசனம் வரை. Luke chapter 4 verse 1 to 13. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். I just read Luke chapter 4 1 to 13. நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி, பிசாசு
உண்மையாகவே இருக்கிறானா அல்லது அது ஒரு what you call சிம்பாலிக், ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறதா? நோ, the devil is a real force. பிசாசானவன் என்பது பைபிள்ல நம்ம வாசிக்கிற the devil is a real force and he has an army. அவனுக்கு ஒரு சைனியம் உண்டு. நிறைய பேரு ஒரு ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டது, research says 48% think the devil is symbolic or they don't know. Research was done among born again believers. Sad. பிசாசு இருக்கிறான் என்றும் அவன் நமக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்றும் நாம் அறியாமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி வருகிறான் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். The enemy is like a roaring lion seeking to devour someone. இங்க பாருங்க, இப்ப நீங்க ஒரு ஜூக்கு போறீங்க, நல்ல ஜூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. திடீரென்று அந்த லவுட் ஸ்பீக்கர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது. சிங்க கெபியிலிருந்து, அந்த சிங்கத்தின் அந்த கேஜிலிருந்து, அந்த ஒரு என்க்ளோஷர்ல இருந்து சிங்கம் தப்பித்து இப்பொழுது வெளியே வந்து விட்டது. வந்திருக்கிற எல்லா விசிட்டர்ஸும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தா எப்படி நீங்கள் இருப்பீர்கள்? You have gone with your family for the zoo and there comes an announcement that the lion has escaped its cage and it is yet to be caught and it is very much in the zoo campus. Now all the visitors take caution because the lion is now freely roaming in the zoo area. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பதறி இல்ல பதுங்குகிறதற்கும் அல்லது அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் எவ்வளவு அலர்ட்டா உடனே வந்துருவீங்க இல்லையா? People of God, listen. That is how we are expected to live our life. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். அதுவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இன்னும் காலையிலிருந்து அந்த சிங்கம் ஆகாரத்தை எடுக்கவில்லை என்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் எப்படி இருக்கும்? அது பசியா இருக்கும் போல இருக்குது, அது நம்மை ஒருவேளை கடித்து விட்டால், இதெல்லாம் நிறைய எண்ணம் வரும் இல்லையா? How cautious you will suddenly become. That is how cautious we are expected to be. உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், இந்த உலகத்தில் பிசாசி, பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற ஒரு பிசாசு, ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். லூக்கா 10:17-20 படித்து பாருங்கள். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். I saw Satan fall like lightning. These are the words of Jesus. ஏசாயா 14 எசேக்கியேல் 28 ஆகிய 2 சாப்டரை படித்து பாருங்கள். பிசாசானவன் அந்த தேவ சந்நிதியிலிருந்து தள்ளப்பட்ட வேளையிலிருந்து இந்த பூமியில ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் தாக்குவதற்கு பல முயற்சிகளை எடுக்கிறான் என்பது மிகவும் உண்மை. ஏனென்றால் கவனிங்க, முதல் மனிதன் படைக்கப்பட்ட பொழுது
அவனை வீழ்ச்சிக்குள் தள்ளின இந்த சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், Genesis chapter 3 and verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். Seed of the woman would eventually be born and would crush the head of the serpent. That is what God said immediately after the first man was tricked by the devil, deceived by the devil, and when the first man fell. அப்பொழுதே இயேசுனுடைய பிறப்பை குறித்தும் இயேசு வந்து அந்த சாத்தானுடைய தலையை, சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார் என்றும் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த இயேசுவினுடைய பிறப்பின் வேளையை குறிவைத்து அப்பொழுது எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சாத்தானுடைய நம்பர் 1 டார்கெட் வாஸ் ஜீசஸ். அதற்கு பிறகு அவருடைய பீப்பிள், அவருடைய ட்ரெஷராக இருக்கிறதான அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு நல்லா தெரியும் அவனுடைய ஃபியூச்சர் எங்கன்னு. பிசாசுக்கு நல்லா தெரியும் அவன் தோற்று போகக்கூடியவன் என்று. அவன் ஆசைப்பட்ட காரியம் அவனுக்கு கிடைக்காது என்றும் அவனுடைய எதிர்காலம் என்ன என்றும் பிசாசுக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணுவான்னா, அவன் இந்த பூமியில முடிந்த அளவிற்கு மேக்சிமம் டேமேஜ் தேவராஜ்யத்திற்கும் தேவராஜ்யத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் டேமேஜ் கொண்டு வருவான். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். He comes to distract, to deceive wherever possible, bring disorder, chaos, rebellion in the world. And we must say that he is doing a pretty good job. உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது, சபைகளை பார்க்கும் பொழுது அவனுடைய செயல்பாட்டிலே ஜெயத்தை ஓரளவுக்கு காண்கிறான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அறியாமலும் இருக்கக்கூடாது. பிசாசு எங்க அதிகமா செயல்படுவான் என்றால், where will the devil be very active? Amongst God's people. And where do God's people meet? In the church. And therefore in the church it is where he will be active. முதல்ல சபைக்கு நீங்க போக வேண்டாம் என்று சொல்லுவான், அல்லது நீங்கள் போனால் அங்கே உள்ள காரியத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை செய்வான். அங்கு உள்ள காரியங்களை நீங்கள் கேட்டு ஒருவேளை அதை செய்வதற்கு முயற்சித்தால் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவான். இப்பொழுது நாம் வாசித்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-13 வசனத்தை அடிப்படையாக வைத்து ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பிசாசுனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்களாய் இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறாரே. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்த அடிப்படையில from Luke chapter 4 verse 1-13 I'm going to share with you 5 adjectives that will help you to understand how Satan tempts and to describe how he will tempt. பிசாசு எப்படி சோதிப்பான் என்றும் பிசாசுனுடைய சோதனைகளை புரிந்து கொள்வதற்கும் அந்த அடைமொழி வார்த்தை, ஒரு காரியத்தை விளக்குவதற்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள், 5 வார்த்தைகளை நான் பயன்படுத்தி நான் உங்களுக்கு பிசாசுனுடைய தந்திரங்களை, பிசாசுனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு உதவப் போகிறேன். முதலாவதாக, தந்திரமான ஒரு அணுகுமுறையோடு வருவான். He comes with a tactical approach, deceptive mode. முதலாவது
நல்லா கவனிக்கணும். அவனுடைய பேட்டர்னை நீங்க ஓரளவுக்கு பைபிள்ல படித்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு நம்ம அந்த செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில ஒரு சோதனையை கொண்டு வருவான். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். இவரன் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த ஒரு குளோரியஸ் என்டார்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு லூக்கா 3ஆம் அதிகாரத்துல heaven was open, but if you read Luke 4, hell was open. Luke chapter 3 the heaven is open, and in Luke chapter 4 the hell is open மாதிரி தெரிகிறது. பிசாசனுடைய சோதனை. பாப்டிசம் எடுத்து மகிமையான ஒரு அனுபவத்திற்கு பிறகு எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்ற பிறகு ஒரு சோர்வு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் உள்ள வெற்றிக்கு பிறகு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் சோதனை. எகிப்திலிருந்து ஒரு மகிமையான ஒரு எக்ஸிட், அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை டார்கெட் பண்ணி வருகிற பார்வோனின் சேனை. ஹெசேக்கியா ராஜா எருசலேமிலே பஸ்காவை ஆசரித்த பிறகு தேவனோடு கூட அந்த புதுப்பிக்கிற ஒரு அனுபவத்திற்கு பிறகு அசீரிய ராஜாவாகிய சனகரிப் அந்த பட்டணத்தை சூழுகிறான். ஒரு மலை உச்சி அனுபவத்திற்கு பிறகு ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் ஒன்று வரும். Bright light always attracts nasty bugs. Bright light always attracts nasty bugs. 2023 ஜனவரி ஒரு நல்ல ஒரு ஈவென்ட் ஒன்று நடத்தினோம். இந்தியா சந்திக்கப்படுவதற்கு, சபையில்லாத கிராமங்களிலே சபைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு நெஹமையா கன்சல்டேஷன் என்று சொல்லி ஒரு கன்சல்டேஷன் ஜனவரி 10-11 2023 நடத்தணும். அதற்கு பிறகு ஒரு குளோரியஸ் ஈவென்ட். there was this attack from the enemy in diverse ways. February we had an event, pastors gathering, ஊழியர்கள் எல்லாம் கூடி ஜெபித்தோம். அந்த ஈவென்ட்டுக்கு பிறகு ஒரு கிரிட்டிசிசம். இரவு ஜெபம் எப்பொழுதுமே ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஈவென்ட் சென்னையில். அந்த ஈவென்ட் முடிந்த பிறகு யூசுவலா ஒரு கிரிட்டிசிசம். The action of God invites the reaction of the devil. The action of God invites the reaction of the devil. So listen, நல்ல கவனிங்க. தந்திரமாக ஒரு பெரிய ஜெயம் எடுத்த பிறகு அதை கொண்டாடக்கூடாதபடிக்கு, அதை ஃபாலோ பண்ணக்கூடாதபடிக்கு, அதை தொடர்ந்து அதனுடைய ஃபாலோ அப் ஒர்க்கை செய்யக்கூடாதபடிக்கு பிசாசானவன் நமக்கு ஒரு பயத்தை கொண்டு வருவதற்கு, ஒரு சோர்வை கொண்டு வருவதற்கு, டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வருவதற்கு அவன் பயன்படுவான். So therefore listen, the more you do business with God, the more likely you are to do business with the devil. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு கூட இணைந்து நீங்கள் சில காரியங்களை செய்வதற்கு முனைகிறீர்களோ அந்த அளவுக்கு பிசாசையும் என்கேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். Nothing promotes the activity of Satan as much as God's people or his church gaining proximity with God and his plan. தேவனுடைய சமூகத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் விட்டு கொடுக்கிற சபை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசானவன் வருவான்.
Jesus is all set to plunge into his public ministry, and the Satan comes to attack him. ஒரு குளோரியஸ் ஒர்க்குக்குள்ள போகிறதுக்கு முன்னால, ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு, அல்லது ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு, தந்திரமான அணுகுமுறை. இரண்டாவது, பிசாசனுடைய அணுகுமுறை. நம்முடைய பலவீன பகுதியிலே அவன் தாக்க வருவான். ஃபர்ஸ்ட் டாக்டிக்கல் அப்ரோச், செகண்ட் வல்னரபிள் பிளேசஸ். நம்முடைய பலவீனமான ஒரு பகுதியில தாக்க வருவான். நம்ம ஒரு டீமா இருந்தோம்னா பலவீனமான ஒரு நபரை முதலாவது தாக்குவான். He will come and target the weak link, அல்லது நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஒரு வீக் ஏரியா. லூக்கா 4:2 இயேசு பசியாய் இருந்த பொழுது, 40 நாள் உபவாசம் இருந்து அவர் பசியாய் இருந்த பொழுது, Satan taking advantage of a weakened physical state, அங்கே அவருக்கு பசி உண்டாயிற்று. சோ அந்த பாயிண்ட்ல ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். நீங்கள் அதிக நாள் உபவாசம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு பசி கண்டிப்பாக இருக்கும். முதல்ல சில நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதற்கு பிறகு அப்புறம் நல்லா அது ஸ்டேபிள் ஆயிரும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த பசி எடுக்கும். ஒரு குறிப்பிட்ட வேளைக்கு பிறகு நாம் சாப்பிடாவிட்டால் நம்முடைய சரீரத்தின் சில அங்கங்களையே அது அரிக்க ஆரம்பித்து விடும். இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரான் பாருங்க, எப்படி கேட்கிறான். தமிழ் பைபிள்ல நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கு தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனாக இருப்பதினால். The devil has no problem acknowledging who Jesus is. இயேசு யார் என்பதை அங்கீகரிக்கிறதுக்கு பிசாசுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க இதே லூக்கா 4:34 பாருங்க. இதே லூக்கா 4:34 பாருங்க. நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். நான் சொல்றது புரியுதா? The devil has no problem in acknowledging who Jesus is. இந்த இடத்துல பாருங்க, நீ தேவனுடைய குமாரனாய் இருப்பதினால், it was like a statement of affirmation in view of the fact that you are the son of God. Because you are son of God கிடையாது, in view of the fact that you are the son of God. இதனை செய். ஆண்டவர் அங்க சொல்லல, பிதாவானவர் அங்க சொல்லல, ஆனா பிசாசு சொல்றான். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படாத காரியங்கள் லெஜிட்டிமேட் போல இருக்கலாம், ஆனா ஒரு அவசியமான ஒரு தேவையா இருக்கலாம். இயேசுக்கு இங்க கல்லை அப்பமாக மாற்ற முடியுமா? முடியும். இயேசு பசியா இருந்தாரா? எஸ். இயேசுவால மாற்ற முடியுமா? அவருக்கு அந்த ஆற்றல் உண்டா? டெஃபினெட்லி. ஆனால் அவர் செய்தாரா? இல்லை. ஏன் செய்யவில்லை? தேவன் அவரை நடத்தவில்லை. இந்த சூழ்நிலையில பிசாசு அவரை அந்த காரியத்தை செய்ய வைக்கிறான். He did not. அவர் அப்படி அதை செய்யல. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். ஜஸ்ட் few days before தான் இயேசுவை பரலோகம் அங்கீகரித்தது. This is my beloved son, இவர்கள் பிரியமாக இருக்கிறேன். இப்ப அதே பாயிண்ட்ல என்ன சொல்றான்?
நீ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறதுனால இந்த காரியத்தை செய் என்று சொல்லுகிறான். நோ என்று சொல்லுகிறார். நம்முடைய பலவீனமான பகுதியில அவன் தாக்குவான். இந்த இடத்துல அவரு உன்னை குமாரன் என்று சொன்னார். இப்போ நீ பசியா இருக்கிற, உனக்கு அவர் ப்ரொவைட் பண்ணுவாரா என்ற ஒரு கேள்வி மாறி இருக்கிறது. ஏன் இந்த தோட்டத்தின் பழத்தை உனக்கு சாப்பிட வேணான்னு சொல்றாரு? இந்த கல்லை நீ அப்பமா மாத்திரலாமே, நீ இந்த பழத்தை சாப்பிட்டுலாமே. பசியா இருக்கிற நேரத்தில் outside his provision you don't want to enjoy anything. அவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாத நன்மைகளை தவிர வேற எதையும் வேண்டாம் என்று ஒதுக்குகிற ஒரு ரியாக்ஷன். ஆமென் சொல்லுங்களேன். So vulnerable place, உங்களுக்கு எது பலவீனம்? இப்ப இதை ஒரு பிரின்சிபலா எடுத்துக்கிடுவோம். முதலாவது தந்திரமாக வருவான். ஒரு தந்திரம் என்றால் வஞ்சகம், உண்மை மாதிரி இருக்கான உண்மை கிடையாது. இரண்டாவது, உங்களுடைய பலவீன பகுதியில் வருவான். உங்களுக்கு தெரியும் எது உங்கள் பலவீன பகுதி என்று. காத்துக்கொள்ளுங்கள். டேக் எக்ஸ்ட்ரா காஷன். எது உங்களுடைய வீக் ஏரியா? பணமா, காணிக்கைன்ற வேலையை வச்சுக்காதீங்க. பண பொறுப்பு எடுக்காதீங்க. உங்களுக்கு மாரல் இஷ்யூவா? தென் do not stay alone with someone of your similar age or அந்த கேட்டகரியில உள்ள ஆப்போசிட் ஜெண்டரோட தனியா இருக்காதீங்க. தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க வீக் ஏரியா என்ன? வாட் இஸ் யுவர் வீக் ஏரியா? காட் இட். ஆமென். மூன்றாவது, ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும் பிசாசு பேசுகிறதான வழிகள். பிராக்டிக்கல் வேஸ், டாக்டிக்கல் அப்ரோச், வல்னரபிள் பிளேசஸ், அப்புறம் பிராக்டிக்கல் வேஸ், நடைமுறைக்கு உகந்ததாக காட்டுவான். நம்முடைய பலவீன பகுதியிலே வருவான். தந்திரமான முறையிலே வருவான். இரண்டாவது டெம்டேஷன், வசனம் 5 பாருங்கள். பின்பு பிசாசு அவரை பார்த்து உயர்ந்த மலையின் மேல் இருக்கிற வேளையில உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். bow before me. நீ என்னை பணிந்து கொண்டால், வசனம் 7, எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிசாசு சொல்றான். இயேசு சேலஞ்ச் பண்ணல. பிசாசுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு கொடுத்ததை ஆதாம் கொடுத்து விட்டான். இப்பொழுது பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு. இயேசு எதுக்கு பூமியில வந்தாரு? இந்த பூமியில உள்ள எல்லாரையும் அவர் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்காக. இப்ப என்ன சொல்றான்? ஷார்ட்கட் கொடுக்கிறான். சிலுவையின் பாதை வழியாய் நீ போக வேண்டாம், நீ சும்மா என்ன பணிந்து கொண்டால் போதும், நான் கொடுத்து விடுகிறேன். அதாவது ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு வழிமுறை ஒன்று இருக்கிறதே, அந்த வழிமுறையை விட்டு விலகி இவன் இன்னொரு ஷார்ட்கட் ப்ரொபோசல் கொடுக்கிறான். பிராக்டிக்கலா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். if only you will just indulge me for a moment of time. என்ன கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்திட்டீனா, நானு என்ன நீ ஆராதிச்சிட்டீனா, என்ன பணிந்து கொண்டீனா, நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன். உனக்கு நிறைய காரியத்தை பிதாவானவர் கொடுக்காமல் இருக்கிறார், நான் அதை உடனே கொடுத்துருவேன். ஆண்டவருடைய வழிகள் பெயின்ஃபுல்லான வழி, எதுக்கு அந்த வழியா போற? சிலுவையின் பாதை வழியா, நான் உனக்கு ஈஸியா கொடுத்துறேன். God the Father is not letting you have what you want, but I, the devil, can give you what you want now. நான் சொல்றது புரியுதா?
இப்படிப்பட்டதான பிராக்டிக்கல் வேல பிசாசு தாக்குவான். நிறைய விசுவாசிகள், நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள், நிறைய ஊழியர்கள் கூட இந்த காரியத்திலே நாம் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தந்திரமான முறையிலே வருவான், நம்முடைய பலவீன பகுதியிலே தாக்க வருவான். நடைமுறைக்கு அவன் சொல்லுகிற காரியங்கள் மிகவும் பொருந்துகிறது போல இருக்கும். இன்ஸ்டன்ட் அண்ட் இம்மீடியட் கிராட்டிபிகேஷன், ஃபாஸ்ட் எல்லாமே இல்லையா, தீவிரமா உடனே நடக்கிற ஸ்பீட் உலகத்துல வாழுகிறோம். ஸ்பீட் போஸ்ட் இல்லையா, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் மேகி இல்லையா. இப்ப கால் பண்ணாலே எல்லாமே வந்துருது வீட்டுக்கு, ஹோம் டெலிவரி. So therefore you also want the Christian things also in a quick fashion. ஆண்டவர் வைத்திருக்கிற ப்ராசஸை ஸ்கிப் பண்ணுவதற்கு, கிராஸ் பாத்தை நிராகரிப்பதற்கு வருகிறதான சோதனைகள். இயேசு கிட்ட பேதுரு சொல்றாரு, நீ சிலுவைக்கு போக கூடாது என்று. I want it and I want it now. The lustful lead that enemy will give. பிசாசன் அப்படிப்பட்டதான ஒரு இழுப்புக்குள்ள நம்ம கொண்டு போக ட்ரை பண்ணுவோம். கேர்ஃபுல்லாக நாம் இருக்கணும். நாலாவது, புகழுக்கும் பெருமைக்கும் உரியதாக இருக்கும். அவன் சொல்றது, நீ பெரிய ஆள் ஆயிடுவே, உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க. It will be in a sensational style. The temptation. Put on a show. ஒரு சீன் போடு. அப்படியே தேவாலயத்தின் உப்பரிகள் இருந்து ஒரு டீப் டைவ் ஒன்று அடி. அங்க எருசலேம் தேவாலயத்திலிருந்து அப்படி கீழே குதிச்சா 450-460 ஃபீட் கீழே கித்ரோன் பள்ளத்தாக்கு. அப்படி நீ டைவ் அடிக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்க, தமது தூதர்களை அனுப்பி அவர் உன்னை தாங்குவார். சங்கீதம் 91 கோட் பண்றான் பிசாசு. Create a scene, put on a show. வசனம் தெரியும் பிசாசுக்கு. வெரி த்ரோன் ரூம்ல ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆள் இல்லையா. பட் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனுடைய வழிகளை கைப்பற்றும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் பாதுகாப்பார். அதான் சங்கீதம் 91, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல சொல்லுவான். ஏன் ஜம்ப் பண்ண சொல்றான் பிசாசு? ஒருவேளை அங்கிருந்து கீழே விழுந்து சாகக்கூடும், அல்லது தேவனை கட்டாயப்படுத்தக்கூடும் பாதுகாப்பதற்கு. நம்முடைய அந்த ஃபேன்சி ஹீரோயிக் ஆக்டுக்காக எதுவுமே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லாம எதையும் உங்களுடைய புகழுக்காக, உங்களுடைய பெருமைக்காக, இது உங்களை பெரியாள் ஆக்கி காட்டும் என்பதற்காக செய்யாதீங்க. நடைமுறை பிராக்டிக்கலா ஷார்ட்கட்டு கொண்டு வருகிற வேலைகளை வேண்டாம். உங்களுடைய பலவீன பகுதிகளை தாக்குவான். கவனமா இருங்க. தந்திரமாக உண்மை போல இருக்கும், கரெக்ட் மாதிரி இருக்கும். நன்றாக தீர வசனத்தை நீங்கள் தெரியாமல் தப்பித்துக் கொள்ள முடியாது சோதனைகள்ல. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டெம்ப்டேஷன், he was questioning God's provision. Second temptation, he was questioning God's plan. மூன்றாவது, he was questioning God's protection. முதலாவது காட்ஸ் ப்ரொவிஷனை கொஸ்டின் பண்றான் பிசாசு. ரெண்டாவது காட்ஸ் பிளானை கொஸ்டின் பண்றான். மூன்றாவது ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷனை அவன் கொஸ்டின் பண்றான். தேவனாகிய கர்த்தரை சோதிக்க கூடாது என்று இயேசு பதில் சொல்லுகிறார். இங்க பாருங்க, ஸ்பீட் லிமிட் ஒன்று இருக்குல்ல ரோட்ல, அதையும் மீறி ஸ்பீடா போயிட்டு ஆண்டவர் என்ன பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்றது தப்பு. வனாந்திர பாதையில் ஆண்டவர் நடத்துகிறதுக்கு காரணம் தேவன் நம்மை பரீட்சிப்பதற்கு,
நாம் தேவனை பரீட்சிக்க கூடாது என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10 இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தேவனை பரீட்சித்தார்கள், அவர்கள் செத்தார்கள் என்று வாசிக்கிறோம். Let us try and read a scripture verse. உபாகமம் 8 அதிகாரம் 2 Deuteronomy chapter 8 verse 2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலே உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. This verse, Deuteronomy 8 verse 2 says, God took them through the wilderness path so that he can test them. But you know what happened? In the wilderness, the people of God tested God and they were killed. 1 கொரிந்தியர் 10 படிச்சு பாருங்க. தேவனாய் கர்த்தரை சோதிக்க கூடாது என்று வாசிக்கிறோம். ஆமென். சோ நீங்க சில ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா, ஆண்டவரே நீர் தேவனானால் இதை செய்யும். பாருங்க, அது தேவனை சோதிக்கிறது. உங்களுக்கு செய்யாவிட்டால் நீங்கள் அவரை தேவன் இல்லை என்று சொல்லிவிடுவீர்களா? உங்களுக்கு அந்த காரியத்தில் ஒரு பதில் கொடுத்து அவர் தேவன் என்று மறுபடியும் உங்களுக்கு நிரூபிக்கணுமா? That is testing God. Don't pray prayers like that. சொல்றது புரியுதா? ஆமென். 5வது, எப்படி பிசாசு சோதிப்பான். இந்த 3 சோதனையும் இயேசு ஜெயித்தார். லூக்கா 4 அதிகாரத்தில் நீங்க பாருங்க. லூக் சாப்டர் 4 வசனம் 13. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். ஒரு முறையோடு பிசாசு விடமாட்டான். 5வது, அவ்வப்பொழுது வந்து சோதிப்பான். Seasonal mode. There is one season of temptation and he'll finish that, and if he can't get victory, yes, he will disappear from you for a while, but he's going to come back again. இங்க பாருங்க, லூக்கா 4:13 என்ன வாசிக்கிறோம்? சில காலம் அவரை விட்டு விலகி போனான். He comes on a seasonal mode. ஆமென். பிறகு பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு போக வேண்டாம் என்று பேதுரு மூலமாக வருகிறான். மத்தேயு 16 அதிகாரத்தில் அந்த இடத்துல அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு சொன்னார். ஞாபகம் இருக்கா? சில காலம் பிரிந்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை ஜெயித்த பிறகு அதோடு கூட முடிந்து போனது என்று நினைக்கக்கூடாது. லைஃப் லாங் we will be tempted by the devil. அப்புறம் பாருங்க, யூதாஸ் காரியோத்து அவனுக்குள்ள நுழைகிறான். சாத்தான் அவனுக்குள் நுழைகிறான் என்று வாசிக்கிறோம். அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். When you successfully deal with one temptation, then for a while he may leave you, but he will come back again. Let us be as watchful as always. ஒரு பேட்டிலுக்கு முன்னால எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டுமோ அதே போல விக்டரிக்கு பிறகும் நாம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு சோதனைக்கு பிறகு இன்னொரு சோதனை வரும். He will come with a new tactic. He will wait for your next vulnerability. He will create another opportunity for you to create a scene and to show who you are before people. உங்களுக்கு நிறைய டெம்ப்டேஷன், அவனுடைய பேட்டர்னை நீங்கள் கண்டு கொண்டால் அவனை நீங்கள் ஜெயிக்கலாம். பிசாசானவனுடைய தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். 3 things to walk away with. இந்த செய்தியை கேட்ட நீங்கள் 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Stand your ground. உங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடு இருக்குல்ல, கன்விக்ஷன் இருக்குல்ல, வசன வெளிச்சம் இருக்குல்ல, அதுல உறுதியா இருங்க. Stand your ground. உங்களுடைய கன்விக்ஷனுக்கு நில்லுங்க. Submit to God. Resist the devil. அப்படித்தானே போட்டிருக்குது. பிசாசுக்கு கீழ்ப்படியுங்கள், சாத்தானுக்கு ஏத்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit to God, resist the devil. Submit to God. Stand your ground. And then you can resist the devil. யாக்கோபு 4:7.
நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். உங்களுடைய உறுதிப்பாட்டிலே அல்லது உங்கள் வெளிப்பாட்டிலே உறுதியாயிருங்கள். இரண்டாவது, ஸ்டடி யுவர் பைபிள். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் ஆன் தி ரிவீல்டு ட்ரூத். இரண்டாவது, கண்டினியூ டு க்ரோ இன் த வேர்ட். ஸ்டடி யுவர் பைபிள், ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். இரண்டாவது, ஸ்டடி யுவர் பைபிள். மத்தேயு 22:29 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வசனம் தெரியாததினாலே நீங்கள் இப்படி தவறு செய்கிறீர்கள். Matthew 22:29 நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். Study your word. Submit to God. Amen. மூன்றாவது, stay near your God. சோதனை வரும் பொழுது நீங்க சேஃபான இடம் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். The safest place for the sheep is the shepherd. The safest place for the sheep is the shepherd. Psalm 91:1. ஆமென். சங்கீதம் 91:1. முதலாவது, ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். James 4:7. இரண்டாவது, ஸ்டடி யுவர் பைபிள். Matthew 22:29. மூன்றாவது, ஸ்டே நியர் யுவர் காட். சங்கீதம் 91:1. முதலாவது, தெரிந்த வெளிப்பாட்டிலே உறுதியாக இருங்கள். இரண்டாவது, வேத வசன வெளிச்சத்திலே வளருங்கள். மூன்றாவது, தேவ சமூகத்திலே உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அதுதான் பாதுகாப்பான இடம். சோதனை என்று வரும் பொழுது உங்களுக்கு உண்மையுள்ள தேவன் கூட இருக்கிறார். சோதனையை தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உங்களுக்கு உண்டாக்குவார். திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். இந்த 3 காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 10:13. Whenever you face temptation, you must understand these 3 things. It is a common temptation that is happening to anyone. எல்லாருக்கும் வருகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை இல்லை. இந்த 3 காரியம் என்ன? தேவன் உண்மையுள்ளவர், திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார், மூன்றாவது தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். இன்னொரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சோதனை வரும் பொழுது அது ஒரு பாவம் அல்ல. Temptation is not sin. Yielding to temptation is sin. சோதனை என்பது பாவம் அல்ல. சோதனைகளுக்கு விட்டு கொடுத்து விடுவது, சோதனையிலே தோற்று போவதுதான் பாவம். ஆமென். சோ சோதனை நிறைய வருதுன்னா நீங்க வீக் நினைக்காதீங்க. இல்ல, நீங்க ஸ்ட்ராங். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் அவன் சோதிக்கிறான், உங்களை விழத்தள்ளணும்னு சொல்லிட்டு. நீங்க ஆண்டவருக்கு நெருங்கி வர்றீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ த டெம்ப்டேஷன் சைன் இஸ் ஆக்சுவலி அ ஹெல்த்தி சைன். உங்களுக்கு சோதனையே வரலனா நீங்க உண்மையாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்களா? பிரச்சனை வருதுனாலே ஏதோ கரெக்டா செய்றீங்கன்னு அர்த்தம். சமீப நாட்களாக ஊழிய பாதையில பல காரியங்களை ஆண்டவர் திட்டங்களாக தந்து நடத்துகிறார். அதிலே போக 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 பல சவால்கள், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், சம்டைம்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் பிளேசஸ். பட் பிரைஸ் காட், நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாவற்றையும் ஹோல்ட் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம். பாருங்க, டாக்டிக்கல் அப்ரோச், சீசனல் மோட், சென்சேஷனல் ஸ்டைல், பிராக்டிக்கல் வேஸ், வல்னரபிள் பிளேசஸ். தந்திரமான அணுகுமுறை, நம்முடைய பலவீன பகுதியிலே வந்து தாக்குகிற ஒரு அணுகுமுறை, நடைமுறைக்கு உகந்த ஒரு வழியிலே வருவான், புகழுக்கும் பெருமைக்கும் உரிய வழிகளை பயன்படுத்துவான். ஒரு முறையோடு விடமாட்டான், பல முறை வந்து சோதிப்பான். ஆமென். ஸோ பிசாசனுடைய சோதனைகளை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்று பவுல் சொன்னதை ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். I mentioned in the beginning 2 Corinthians 2:11. அவருடைய தந்திரங்களை நமக்கு தெரியாதவைகள் அல்ல. We must know how the enemy attacks. பிசாசு என்பது ரியல், ஆண்டவர் என்பது அதைவிட ரியல். ஆமென். நமக்கு இந்த போராட்டங்கள் கண்டிப்பாக வரும். சோதனைகளை ஜெயிக்க தான் நமக்கு
உயர்வு வரும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி போகிற வேளையில ஒவ்வொரு சோதனை இது ஒரு ஆப்ஸ்டக்கல் ரேஸ் மாதிரி, இது ஒரு மேரத்தன் ரேஸ் மாதிரி. Christian life is like a marathon race and it is like an obstacle race put together. நீள ஒரு பிரயாணம், ஒரு ஓட்டம், தடை கற்கள் இடையில இருக்கும். ஆமேன். பலவிதமான டிஸ்ட்ராக்டிங் ஃபோர்ஸஸ் இருக்கும். அதையெல்லாம் கடந்து நாம் ஜெயித்து வர வேண்டும். நமக்கு வைக்கப்பட்ட லக்காகிய இயேசுவை போல மாறுவதும், அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை செய்வதும், அவர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதுமான இந்த 3 லக்குகளை நம்முடைய வாழ்க்கையிலே அடையக்கூடாதபடிக்கு பிசாசு பலவிதமான திட்டங்களை கொண்டு வருவான். அவைகளை அடையாளம் கண்டு ஜெயிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேன் 2 காரியம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிளானை முழுமையாக நாம் அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு, ஒன்று நம்முடைய பர்சனல் சாய்ஸஸ், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய டெஸ்டினியை பாதிக்கும். இன்னொன்று வெளி ஃபோர்ஸ் ஆகிய பிசாசு நமக்கு பல விதமான சோதனைகளை கொண்டு வரும். அதையும் ஜெயிக்கணும். மேக் ரைட் சாய்ஸஸ் அண்ட் ஆல்சோ ஓவர்கம் தி டெம்டேஷன்ஸ் டு ரீச் யோர் டெஸ்டினி. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களை கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். Father, thank you for teaching us, Lord, how the enemy attacks. பிசாசு எப்படியெல்லாம் தாக்குவான் என்று எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறுவதற்கு, எங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையின் லக்கை அடைவதற்கு நாங்களும் சரியான தீர்மானங்களை எடுக்கணும். பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளையும் ஜெயிக்கணும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் லக்கை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். பிசாசத்திற்கு ஏத்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். எனது சரீரம் உமதல்லவோ என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். ஆமென். நம்முடைய எல்லாவற்றாலும் அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய சரீரத்தாலும் நாம் அவரை கனம் பண்ண வேண்டும். நம்முடைய சரீரம், வசனம் சொல்லுகிறது, நீதியின் ஆயுதமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அனுபவம் வேண்டும். இந்த நல்ல வேளையில் கூட ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் எங்களுடையவைகளும் உம்முடையவைகள் என்கிற உணர்வோடு கூட ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். எனது சரீரம் உமதல்லவோ, எனது ஜீவனும் உமதல்லவோ, எனது அனைத்துமே உமக்கல்லவோ, உமது அடிமை என்றும் நான் அல்லவோ. ஆண்டவரே, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆண்டவர் நம்முடைய பலியை ஏற்றுக்கொள்ளுவாராக. எனது சரீரம் உமதல்லவோ, எனது ஜீவனும் உமக்கல்லவோ, எனதனைத்துமே உமக்கல்லவோ, உமதடிமை என்றும் நான் அல்லவோ. எனது சரீரம் உமதல்லவோ, எனது ஜீவனும் உமதல்லவோ, எனதனைத்துமே உமக்கல்லவோ, உமதடிமை என்றும் நான் அல்லவோ.
படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும். நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும். எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. நிற்கவும் நடக்கவும் ஓடிடவும் உதவும் எங்களின் கால்களன்றோ, இவை அனைத்திலும் உத்தமமே. அந்த கால்கள் அவரடி பணிவதன்றோ. நிற்கவும் நடக்கவும் ஓடிடவும் உதவும் எங்களின் கால்களன்றோ, இவை அனைத்திலும் உத்தமமே. அந்த கால்கள் அவரடி பணிவதன்றோ. நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும். நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும். எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், முழங்கால் யாவும் உமக்கு முன்பாக முடங்கும் என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் ஆண்டவரே, எங்கள் எல்லைகளில் எல்லாம் இயேசுவே தெய்வம் என்கிற சத்தம் எழும்பத்தக்கதாய் நீர் கிரியை செய்வீராக என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் நம்ம விட்டு கொடுத்து பாடுவோம். நிச்சயமாகவே இந்த ரட்சிப்பின் தொனி தேசமெங்கிலும் எழும்ப தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், எல்லா காலங்களும் முடங்கட்டுமே. கர்ஜிக்கும் சாத்தான் நடுங்குவானே, முழங்காலில் நின்றிடும் பக்தனிடம் உமது மகிமை வெளிப்படுவே. உம்மை அறிக்கை செய்யும் போதினிலே கர்ஜிக்கும் சாத்தான் நடுங்குவானே, முழங்காலில் நின்றிடும் பக்தனிடம் உமது மகிமை வெளிப்படுமே. உம்மை அறிக்கை செய்யும் போதினிலே நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும். நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும். எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. நீர் வரும்போது ஆண்டவரே, தூதர் கூட்டத்தோடு மத்திய ஆகாயத்துல எங்களை சேர்த்துக் கொள்ள நீர் வரும்போது இந்த ஜனங்கள் எல்லாம் உம்மை காணும்படியாய், ஆண்டவரே உம்மை சந்திக்க ஆயத்தப்படும்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவருடைய வருகைக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற உன்னத பணியில நம்ம இணைத்துக் கொள்வோம். தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென்.
மேகத்தில் நீர் வரும் நாளினிலே பூமியின் சகல ஜாதிகளும் முழங்கால் மடித்து மண்டியிட்டு உம்மை கர்த்தாதி கர்த்தர் என்று போற்றுவாரே. மேகத்தில் நீர் வரும் நாளினிலே பூமியின் சகல ஜாதிகளும் முழங்கால் மடித்து மண்டியிட்டு உம்மை கர்த்தாதி கர்த்தர் என்று போற்றுவாரே. நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும். நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும். எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. Praise God. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிச்சிடலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மத்தியானம் உள்ள பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த வருகிற வாரத்தில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் ஆசீர்வதியும். இப்படி ஆளுகையின் கீழ் எங்களை கொண்டு வருகிறோம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழிநடத்துதல் நம் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.